வந்து எனக்கு தானே பிறந்தநாள், அதனால நீ சாப்பாடு போடுறியா? அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டு ஆமா நல்லா அடி வாங்கிட்டே ரெக்கார்ட் ஆயிட்டே. பர்த்டே விலாக்ஸ் பார்ட் 2 பார்த்துடலாமா ஃபேமிலிஸ்? ராகவி இந்த போட் ஹவுஸ் தான் உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னை அங்கே கூப்பிட்டு போனா. ஆனால் அந்த டைம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக ரொம்ப டயர்டாக இருந்தனால என்னோட அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளியே காட்ட முடியல. இருந்தாலும் எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண கூட என்னால் முடியல. அங்கே போயிட்டு வேலையாக இருந்த ஹீட்டுக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் சொல்லியிருந்தோம்ல அந்த 2 ஜீவன்கள் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் போட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வியூவே செம்மையா இருந்துச்சு. நாங்களும் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டோம். இதுதான் என்னோட வந்து செகண்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள Dress வந்து ஈவினிங் போடுவேன். சும்மா போடுவேன். சும்மா இல்ல கேக் விட்டு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? அப்படியே குளிச்சு நீந்தனா தூத்துக்குடி கடற்கரை பேர்ல வந்து என்னென்னமோ பண்ணிட்டாங்க. அல்வா கொடுத்துட்டாங்க. வேண்டாம் அந்த சேர்ப்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். பக்காவா இருக்கு. நல்லா இல்ல. வரலாமா பைரவா வழி இல்ல. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. போட் ஓட்றாங்க. ஹாய் சொல்லுங்க அண்ணே. அண்ணே ஹாய். இங்க வந்து நாங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்போவே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட டீம் கிளம்புறோம். இவன் வந்து சுகன் தாய் சொல்லு. இல்ல சொல்லுல பேர இவன் தான் என்ன தியாது சாவடிக்கறாங்களே நீங்க. ஹாய். அப்புறம் இங்க 4 ஜன்னல் இருக்கு. மேடம் பாத்தீங்களா? நானே பயந்து போய் தான் பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். அப்புறம் இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு, அதை நான் லாஸ்ட் காட்டுறேன். அப்புறம் இங்க இந்த வியூவும் செமையா இருக்கு. குளிச்சிட்டு வா. குளிச்சாதான் நாங்க வீடியோல சேர்த்துப்போம். இங்க இருந்து எடுக்கணும். என் போன் என்னத்துக்கு ஆகுறது? எட்டி பாரு. ஏய் செமையா இருக்கு சுகந்து. இங்க பாத்தீங்களா எங்களோட திங்ஸ் லாக் தான். கிளம்பிட்டு வாங்க மேடம். இந்த வியூ செம. இரு ஓபன். ஏய் செமையா இருக்குல. மொட்டை மாடி நாளைக்கு நீ போல தெரியுது. உங்களுக்கு தெரியல. ஓடு. எல்லாரும் ஒரு விஷ் பண்ணிடுங்க. பர்னால் பண்ணுங்க. ஐயா தேங்க் யூ. ஓகே நாங்க வந்து நல்லா மேக்கப் போட்டு திரும்ப வரோம். டிஸ்க்குனா திரும்ப வரும்போது இங்க டிஸ்க்குன்னு மாறும். அதுக்கு நாங்கள் பட்ஜெட்டில் தான் போட் புக் பண்ணியிருந்தோம். பட் அங்கே பார்க்குற எல்லா போட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
அப்புறம் லஞ்சுக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2:30க்கு லஞ்ச் ரெடி ஆகிக்கிட்டு ஒரு 1 hour பிரேக்கும் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு, சாம்பார், கோஸ்கூட்டு, தயிர், இதுதான் கொத்தவரங்காய், இது சாலட், இது அப்பளம், அப்பளம், ரசம், மீன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு தானே பிறந்தநாள், சாப்பாடு போடுங்க. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நானே போட்டுக்கிறேன். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஃபர்ஸ்ட் சாலட், சுகந்தா பசிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் சால்ட் வைக்கணும், ஊறுகாய் வைக்கணும். அதெல்லாம் வந்து தெரியும், தமிழ் பாரம்பரியம். நீ சால்ட் வேணுமா, சால்ட் வேணுமா இல்லை வைக்கணும், வச்சுட்டு அது ஒரு இதுக்கு. ஐயோ அது ஒரே குடிகார நாய்களா இருக்கு. ஐயோ என்னடி இது கூட்டே. நெக்ஸ்ட் என்ன? ஓகே, கேரளானாலே வெஜ் தானே. அது கொத்தவரங்காய் இல்ல, வேற ஏதோ. அது இது என்னது, கோசா. பசி எடுக்கு, ஆனாலும் மெதுவா வைக்கிறதுக்குள்ள இல்ல. இதுக்கே எனக்கு குறுக்கு அடிச்சுதே. ஐயோ கால் கிளவி ஆயினதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை. இதுல மட்டும் ஊத்து, இதுல மட்டும் ஊத்து. ஐயோ மீனுடாவா. அங்கே பண்ணியிருந்த எல்லா டிஷ்ஷும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு சாங்கை போட்டுட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். தகதுப்பட்டது என்னன்னா, வந்து எல்லாரும் ஒரு தூக்கம் தூங்குறாங்க, நான் மட்டும் முழிச்சிருக்கேன். நான் இல்லாம இவளும் முழிச்சிருக்கா. சரிங்க, இப்ப வந்து நாங்க வந்து டான்ஸ் ஆட போறோம். ஓகேவா? இந்த வாட்டி பறந்தனால என்னைக்கும் நான் கொண்டாடி இருக்க கூடாது, அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி தீக்கிறோம். கோயில் தங்கரகம் இன்பமே கொட்டுதே, கண்ணையே கட்டுதே. போல வெட்டுது தேகம் பூச, காற்றில் வைக்கப்படாம எப்படி நான் பேச. பூண்டு பூண்டு என்னையும் தேட, யார் என்கிட்ட போன போதும் வாசிக்கிறேன் கூட. ஓ கண்ணுல பூண்டு பூண்டு என்னையும் தேட, யார் என்கிட்ட போன போதும் வாசிக்கிறேன் கூட. இப்ப என்ன காஃபி
பால்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருத்த தூங்கு மூஞ்சி. அப்படியே டான்ஸ் ஆடுற கேப்பில் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் டான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் கேங்குக்கு டான்ஸ்னால் போதும், ஃபுல் டேனாலும் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்போம். ஒரு சாங்கை போட்டுட்டா போதும், அது என்ன பாட்டோ தெரியாது, ஆனால் என்ன சாங்குனாலும் போட்டு செம்ம டான்ஸ் பண்ணுவோம். சில கிளிப்ஸ்லாம் நாங்கள் டான்ஸ் ஆடினது இதில் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் காப்பிரைட்ஸ் விழுனால நான் அதில் ஆட் பண்ணல. ஆனால் நான் ஷார்ட்ஸாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் கேங் கூட வைப் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 5:30க்கு போட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈவினிங்க்கு மேலே எங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் தான் என்னோட இன்னொரு பர்த்டே ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து கிளம்ப போயிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. நானும் போனாவும் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, நீங்களே பாருங்க. இங்க வா வா. பாத்துட்டீங்களா? சீக்கிரம் வாங்க வா வா வா. சீக்கிரம் சீக்கிரம். காத்து ஊதிட்டு கடன் வாங்கிட்டு வந்தேங்க. நெஞ்சு வலிக்குதுங்க சத்தியமா. எட்டு எட்டு. நீ இல்ல ஒண்ணா. எட்டு 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 எட்டு. எட்டு கட்டணுமாவா? கட்டவு சாப்பிடலாமா? நீ வந்தில்ல, நீக்கு வந்தில்லையா? ஹாப்பி பர்த்டே நீ சொல்லக்கூடாதியா? நீங்க என்ன பேசி விடுடிக்கா, நீங்க என்ன பண்ணி விடுங்க. இப்பதான் ஞாபகம் வருது சுகந்தா. அணையாதடி என்ன வேண்டுமோ அதை கேளடி, ஏனென்றால் உன் பிறந்த நாள், உன் பிறந்த நாள். வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல. இன்னும் எனக்கு என் மூஞ்சிலலாம் பல்லா தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பர்த்டே எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னால் வந்து வார்த்தையால் சொல்லவே முடியல, அவ்வளோத்துக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எதுக்குன்னா என்னோட நேம் கேக்கில் போட்டிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பூனா நேமும் போட்டிருந்துச்சு. எனக்கு மார்ச் 14 பிறந்த நாள்னா அவளுக்கு மார்ச் 11 பிறந்த நாள். ஸோ நாங்கள் 2 பேரும் பர்த்டேயுமே ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணோம். இப்படிலாம் திங்க் பண்ணி யோசிச்சது எல்லாமே ராகவியும் சுகந்தும் தான். அவங்க எங்களை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க.
என்னதான் மார்னிங் அவ்வளோ டென்ஷன் ஆனாலும் ராகவி என்னை சமாளிச்சதுலேருந்து என்னோட டேயை வந்து எண்டு வரைக்குமே அவ்வளோ என்ன ஹாப்பியாக வச்சுருந்தா. அப்படியே கேக் எல்லாருக்கும் செம சரிவாக அப்படியே பிரித்து கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் தூங்க போகலை. இனிமேல் தான் எங்களோட ஆட்டமே இருந்துச்சு. அதை நான் நெக்ஸ்ட்டு வீலாகில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.